வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிராஃப்ட்ஸியோ. சரி சரி வா வா கத்துக்கலாம் வா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிராயிங் வரையறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான 6 டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 6 கமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் 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 ஒரே ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி இரு முடிவா என்ன சொல்ல வர? நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஆட்டோகேடை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத பற்றி போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை யாரும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே ஐ பட்டனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இல்ல பேஜில போவான். ஸோ காய்ஸ், அந்த 6 கமெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஒர்க்கிங் டைரக்டரினா என்னென்னா, நம்மளோட ஃபைலை நம்ம ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும், இல்லை அதையே நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் டைரக்டரியோட கான்செப்ட். ப்ரீவியஸாக நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம வந்து செட்டப் பண்ணியிருந்தோமா? ஸோ செட்டப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒரு ஃபைலை வந்து எம்டியாகவே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது வித்தவுட் டிராயிங்கோட. ஓகேவா? ஸோ வந்து நான் இப்போ வந்து சேவுக்கு வந்து Ctrl+S அப்படின்னு உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேபில் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் கேட்கும். அந்த லொக்கேஷன் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் நீங்கள் அந்த ஃபைலை போடணுமோ அந்த லொக்கேஷனை கொடுத்துட்டு அதுக்கான நேமை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபைல் வந்து அந்த ஒரு லொக்கேஷனில் சேவ் ஆயிரும். அந்த ஒரு யூனிட்ஸ், அந்த ஒரு லிமிட்ஸோட நீங்கள் அந்த ஒரு ஃபைல் என்ன பண்ணிக்கலாம், வேறு எந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேணாலும் அதை காப்பி பண்ணி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால வந்து என்ன பண்ண தேவையில்ல, முதல்ல இருந்து செட்டப் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண தேவையில்ல. இதனால உங்கள் டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா லயன் அப்படின்னு ஒரு கமெண்ட். ஸோ இந்த கமெண்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த டூலுமே வந்து டிராயிங் வரைகிறதுக்கு முக்கியமான ஒரு டூல் தான். ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் வந்து அதை ஃபஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். ஸோ செகண்ட் லிஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா சர்க்கிள் அப்படின்றது தான். ஸோ சர்க்கிள் கமெண்ட் வந்து உங்களுக்கு சர்க்கிளோட டூல் எங்கே இருக்கும் அப்படின்னா டிராயிங் டூல்ஸில் மேலே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ இது எதுக்கு என்கிட்ட சொல்கிற? ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கமெண்ட்லேயே யூஸ் பண்ணி பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து போகும். ஸோ சர்க்கிளோட கமெண்ட் என்ன அப்படின்னா சி என்டர். ஸோ சி என்டர் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் எது அப்படின்னு நமக்கு கேட்கும். டிஸ்பிளேல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் மவுஸை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகும். டாட்டர் லைன் இருக்குது பாருங்கள், சென்டர்லேருந்து ஒரு டாட்டர் லைன் வருது பார்த்தீங்களா எல்லோ கலரில். அந்த டாட்டர் லைன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ரேடியஸ் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது அந்த சர்க்கிளோட பாதி டைமென்ஷன் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து எனக்கு ரேடியஸ் வந்து 50 அப்படின்னா என்னோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும், 100 இருக்கும். அப்போ நான் 50க்கு நான் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சாலே என்னவாயிரும், என் டயாமீட்டர் வந்து மொத்தமாக உள்ள டயாமீட்டர் வந்து 100 அப்படின்றதுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ எனக்கு 50 டயாமீட்டருக்கு எனக்கு சர்க்கிள் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், சி என்டர் அதே மாதிரி கொடுக்கணும், ஸ்பெசிஃபை பாயிண்ட்டை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ரேடியஸில் என்ன பண்ணணும், அந்த 50யோட பாதி டைமென்ஷனை கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த 50ல் பாதி அளவு என்னது 25. ஸோ 25 அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து கிடச்சிரும். நம்ம போட்ட சர்க்கிள் வந்து இந்த டைமென்ஷனில் தான் இருக்கா, நம்ம போட்ட ரேடியஸில் தான் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே இந்த அனோடேஷனுக்கு வந்துடுங்க. அதில் வந்து லீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த ஒரு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைமென்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ரேடியஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோலேயே நம்ம வந்து அதை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி எடுத்தால் நமக்கு வந்து அதோட டைமென்ஷன் வந்து கிடச்சிரும். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு இதுக்கு டயாமீட்டர் மெஷர் பண்ணணும் அப்படின்னா கூட அதே அனோட்டேஷனில் டயாமீட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அவுட்டரில் எவ்வளோ தூரம் வேணுமோ அது தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட டயாமீட்டர் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே வந்துடும். அடுத்தது வந்து சி அப்படின்றத நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணதுக்கு அப்புறமே என்ன கேட்கும்னா கமெண்ட் பாக்ஸில் டி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும், அதாவது டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த டயாமீட்டரை நீங்கள் வந்து டி என்டர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அந்த லைன் வந்து என்ன ஆகிரும், அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளை விட்டு அவுட்ரு வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆணுச்சு அப்படின்னா இது வந்து டயாமீட்டரில் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ மேலே உள்ள மாதிரி 50 அப்படின்ற டயாமீட்டருக்கு நமக்கு சர்க்கிள் வேணும் அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம அப்படியே கொடுத்தா மட்டும்தான் அந்த 50க்கு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை டயாமீட்டர் செக் பண்ணுறதுக்கு அனோடேஷனில் வந்து சேம் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், மெஷர் பண்ணுறேன். ஸோ மெஷர் பண்ணும்போது எனக்கு 50 அப்படின்ற டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிருது. அகைன் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள்லேயே 2 பாயிண்ட் சர்க்கிள் அப்புறம் 3 பாயிண்ட் சர்க்கிள் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த ஒரு ரெக்டாங்கிளில் எனக்கு இந்த இடத்துட்ட ஒரு பாயிண்ட்டு, இந்த இடத்துட்ட ஒரு பாயிண்ட் இருக்கதா கன்சிடர் பண்ணிக்குவோம்.
ஸோ இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஹைட்டுன்னே தெரியாது. அதில வந்து நான் சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 2 பாயிண்ட் சர்க்கிள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேல்யூ தெரியாத இடத்துல ஒரு 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் போதும். அந்த ஒரு 2 பாயிண்ட்ல என்ன பண்ணிக்கலாம், நம்ம 2 பாயிண்ட் சர்க்கிள ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து செகண்ட் பாயிண்ட்ட கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வேல்யூவே தெரியாது. ஆனா ஒரு சர்க்கிள் என்ன பண்ண முடியுது, அந்த ஒரு லென்த்துக்கு ஏத்த மாரி நம்மளால ஒரு கிரியேட் பண்ண முடியுது. அதே மாரி தான் 3 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ 3 பாயிண்ட் சர்க்கிளுமே வந்து என்னது 3 பாயிண்ட்ட வந்து நீங்க கிளிக் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு 3 பாயிண்ட் இருக்கா? 1, 2, 3 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ வந்து 3 பாயிண்ட் சர்க்கிள கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஸோ 3 பாயிண்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகிரும் வேல்யூ இல்லாம. லைக்க போடு, உனக்காண்டி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா tan ரேடியஸ். டேனுக்கான மீனிங் வந்து டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேன்ஜென்ட்னா என்னது? அமௌண்ட் டைரக்டா பேங்க்ல டெபாசிட் பண்றேன், எனக்கு டைம் இல்ல. காலைல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாடா. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ டேன்ஜென்ட்னா என்னன்னா, ஒரு லைன்லயோ இல்ல ஒரு சர்க்கிள், ஒரு ஆர்க்லயோ இல்ல எதுலயோ ஒண்ணு. இப்போ வந்துட்டு இங்கிட்டு இன்னொரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த சர்க்கிள் வந்து எனக்கு இங்க டச் ஆயிருக்கு. இங்க என்ட்ட டச் ஆயிருக்கு. இந்த மாரி 2 சர்க்கிளுமே டச் ஆகுற அந்த ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு சர்க்கிள்ல என்ன ஆப்ஷன் இருக்கு? tan ரேடியஸ். அதே மாரி ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட்டு நான் லைன்ல ட்ரை பண்ணி காமிக்கிறேன். லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கிட்டு ஒரு பாயிண்ட் லைன் இருக்கு, இங்கிட்டு ஒரு லைன் இருக்கு. அந்த சர்க்கிள் வந்து நமக்கு என்ன ஆகணும்? இங்க டச் ஆகி வேணும், இங்க டச் ஆகி வேணும். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இப்ப அந்த சர்க்கிள செலக்ட் பண்ணிட்டு tan ரேடியஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா, பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டேன்ஜென்ட் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு கேட்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த ஒரு சர்க்கிள் வந்து டேன்ஜென்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் எது அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்ஜென்ட் பாயிண்ட் நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் டேன்ஜென்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த இடத்த கொடுத்துக்கிறேன். மூணாவதா எனக்கு என்ன கேட்குது கமெண்ட் பாரில்? ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு கேட்குது. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ அப்படின்றது கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஒரு 25 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ 25 என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் நான் எந்த ரேடியஸில் வேல்யூ கொடுத்தனோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி 2 இடத்த அது என்ன பண்ணிக்குது, சூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகுது இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து என்னது tan ரேடியஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 tan கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சேம் அதே மாதிரி தான் 3 tan கொடுத்துருக்காங்களா, இந்த சர்க்கிள்குள்ளே போனீங்கன்னா 3 tan இருக்குது. அதே மாதிரி என்ன டேன்ஜென்ட் பாயிண்ட் கேட்கும், அகைன் செகண்ட் டேன்ஜென்ட் பாயிண்ட் கேட்கும், அகைன் தேர்ட் டேன்ஜென்ட் பாயிண்ட் கேட்கும். ஸோ இந்த ஒரு ரெக்டாங்கிளில் நமக்கு 3 பாயிண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது, எனக்கு ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த சர்க்கிள் வந்து எப்படி இருக்குது, அந்த ஒரு பாக்ஸ்குள்ளார டச் ஆகி நமக்கு வேல்யூ இல்லாமலே வருது. நெக்ஸ்ட் மூணாவது கமெண்ட் என்ன அப்படின்னா ட்ரிம். ஸோ இந்த ட்ரிம் அப்படின்றது என்னன்னா, நமக்கு தேவையில்லாத ஒரு இடத்த நம்ம கட் பண்ணி டெலீட் பண்ணி தூக்கிடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ரெக்டாங்கிள் என்ன ஆகுது, இதை ஒட்டி நமக்கு இப்படி வருது. இப்போ எனக்கு இந்த ஒரு லைன் வந்து, அதாவது இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு லைன் வந்து எனக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எனக்கு தேவையில்ல, இந்த லைன் தேவையில்ல. அதே மாதிரி இந்த ஒரு லைன் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு என்ன இல்லை, தேவையில்ல. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி நான் வந்து அந்த ஒரு பர்டிகுலரான இடத்த மட்டும் என்ன பண்ணிக்க முடியும், நம்ம டிராயிங்லேருந்து தூக்கிட முடியும். ஸோ அந்த ட்ரிம்மோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா டிஆர் என்டர். ஸோ டிஆர் என்டர் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியுமா டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் வந்து வரும். வந்து நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா என்ன ஆயிடுது, எனக்கு நான் நினச்ச மாதிரி அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்க அந்த ஒரு லைன் வந்து எனக்கு என்ன ஆகுது, டெலீட் ஆகுது. அதே போல் நான் வந்து இந்த இடத்த கொடுக்குறேன். ஸோ டெலீட் ஆகுது. அதே மாதிரி கீழே இருக்க அந்த ஒரு இடத்த கொடுக்குறேன், டெலீட் ஆகுது. இப்போ எனக்கு இதே மாதிரி இந்த இடம், ஸோ இந்த இடம் எனக்கு டச் ஆகிருக்கு. அதனால என்ன ஆகுது, இந்த ஒரு பாதி லைன் மட்டும் எனக்கு டெலீட் ஆகுது. இதே எனக்கு அந்த இடம் டச் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி நான் வந்து சர்க்கிள் வந்து மேலே எழுத்து வச்சுக்கிறேன். ஸோ மேலே எழுத்து வைக்கும்போது அகைன் நான் டிஆர் என்டர் கொடுத்து நான் வந்து கொடுத்தேன்னா அந்த ஒரு என்டையர் லைன் தான் எனக்கு டெலீட் ஆகுது. நான் நினச்ச அந்த ஒரு பாயிண்ட்டு, அதாவது அந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் வரைக்கும் எனக்கு என்ன ஆகலை, கட் ஆகலை. அப்படின்றப்ப ட்ரிம்மோட யூஸ் வந்து எப்படி இருக்குது, ஸோ வந்து எந்த இடம் டச் ஆகியிருக்கோ அது வரைக்கும் தான் நமக்கு என்ன ஆகும், அந்த ஒரு ஆப்ஜெக்டோட பார்ட் வந்து ட்ரிம் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாகவுமே தான் நமக்கு ட்ரிம் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ட்ரிம்மோட யூசேஜ். கைஸ் நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th கமாண்ட் என்ன அப்படின்னா மூவ். இந்த கமாண்டோட யூசேஜ் என்னென்னா, நம்ம தேவையான ஒரு ஆப்ஜெக்டை இந்த இடத்துட்ட இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது தான் இந்த ஒரு கமாண்டோட யூசேஜ். ஸோ அந்த கமாண்டோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா என்டர்.
என்டர் அப்படின்னு கொடுத்தோன்னே கமெண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குதா. ஸோ வந்து ஆப்ஜெக்ட் உங்களுக்கு எதை மூவ் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா எந்த இடத்த வச்சு நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு இடத்த கிளிக் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணணும். அப்படின்றப்ப அந்த ஒரு பாயிண்ட்டை பர்டிகுலரான அந்த ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே நமக்கு தேவையோ அந்த ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கிராஸாக அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆர்த்தோ மோட் அப்படின்றத நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லைனுக்கு மட்டும்தான் கிடையாது. உங்களுக்கு ஆர்த்தோ அப்படின்னா என்னது, ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வரணும். அதுக்கு தான் இந்த மோடும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபெக்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்ஷனில் எங்கே வேணாலும் நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து முடிஞ்சிடும். இந்த ஒரு கமாண்டு, அதாவது இந்த ஒரு மூவ் கமாண்ட்லேயே நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தர போகிறேன். சொல்லுவான் தூக்கி சொல்லுவான். இப்போ என்டர் கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஆகுது, செலக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி கேட்குதா. ஸோ நம்ம ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணாமல் கமாண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா என்டர் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்குது, பேஸ் பாயிண்ட் எது அப்படின்னு தான் கேட்குது. ஸோ அந்த பேஸ் பாயிண்ட்டை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டப்புன்னு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் சேவ் பண்ணக்கூடிய ட்ரிக். ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5வது கமாண்ட் என்ன அப்படின்னா காப்பி. ஸோ காப்பி அப்படின்னா ஸோ காப்பின்றது சேம் லைக் தட் மூவ் அப்படின்ற கமாண்டு மாதிரி தான். ஸோ வந்து மூவ் அப்படின்ற கமாண்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் நமக்கு காப்பியும் யூஸ் ஆகும். ஸோ காப்பி அப்படின்றதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா CO என்டர். ஸோ CO என்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குதா. ஸோ சேம் நம்ம மூவ் எப்படி நம்ம யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் பாயிண்ட் கேட்கும். நமக்கு எந்த பேஸ் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். அந்த பேஸ் பாயிண்ட்டை கொடுத்துட்டு நமக்கு எங்கே வேணுமோ அந்த ஒரு இடத்துல நம்ம டூப்ளிகேட் பண்ணி ஈஸியாக நம்மளோட ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் டைம்ஸ் நம்மளால் காப்பி பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து காப்பி அப்படின்ற இந்த ஒரு டூலோட யூசேஜ். ஸோ வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு மூவில் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். என்ன ஞாபகம் இருக்கா, செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு கமாண்டை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக என்னவாயிரும், பேஸ் பாயிண்ட்டுக்கு போயிடும். அப்படின்றப்ப நம்ம டைம் சேவ் ஆகும்ல. ஸோ இதையுமே இந்த மாதிரியான கமாண்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த தடவை வேறு ஏதாவது ஒரு கமாண்டில் செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒரு ட்ரிக்கு தான் உங்கள் மைண்டுக்கு வரணும். யோ இப்போவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எதுக்கு யோசிச்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியே வந்து சின்ன சின்ன வீடியோவில் இருந்து உங்கள் கெரியரை பில்ட் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.